கடந்த 2015ஆம் ஆண்டில் தமிழ் சினிமாவிற்கு மொத்தம் 8 தேசிய விருதுகள் கிடைத்தன. அவை சிறந்த துணை நடிகர் பாபி சிம்ஹா. ஜிகர்தண்டா 2014லேயே வெளியான படம் என்றாலும் பாபி சிம்ஹாவிற்கு 2015இல் தான் இந்த விருது கிடைத்தது. இந்த படத்திற்காக சிறந்த படத்தொகுப்பாளருக்கான தேசிய விருதினை பெற்றார் விவேக் ஹர்ஷன். காக்கா முட்டை திரைப்படம். காக்கா முட்டை படத்தில் சின்ன காக்கா முட்டை, பெரிய காக்கா முட்டை என்று வரும் 2 சிறுவர்களுக்கு சிறந்த குழந்தை நட்சத்திரங்களுக்கான தேசிய விருது கிடைத்தது. காக்கா முட்டைக்கு கிடைத்த இன்னும் ஒரு தேசிய விருது இது. வெறும் விருதுகளுடன் நிற்காமல் வசூலிலும் கொடி நாட்டியது காக்கா முட்டை. சிறந்த பிராந்திய மொழி திரைப்படமாக குற்றம் கடிதல் தேர்ந்தெடுக்கப்பட்டது. பிரம்மன் இயக்கிய இந்த படம் மிகச்சிறந்த படைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படம் தமிழில் சிறந்த பிராந்திய மொழி படமாக அறிவிக்கப்பட்டு விருதும் பரிசும் வென்றது. சிறந்த பாடலாசிரியர் விருதை சைவம் திரைப்படத்திற்காக நா. முத்துக்குமார் பெற்றார். இந்த திரைப்படமும் 2014இல் தான் வெளியானது. ஆனால் 2015ஆம் ஆண்டு விருது அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டது. இதே படத்திற்காக உத்ராவிற்கு சிறந்த பின்னணி பாடகி விருது கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. சிறந்த திரைப்படம் சார்ந்த புத்தகமாக பிரைட் ஆஃப் த தமிழ் சினிமா தேர்வானது. தயாரிப்பாளர் தனஞ்சயன் எழுதிய புத்தகம் பிரைட் ஆஃப் தமிழ் சினிமா. சிறந்த திரைப்படம் சார்ந்த புத்தகம் என்ற விருதினை இப்படம் பெற்றது குறிப்பிடத்தக்கது.